அகஸ்டால வர எல்லா பைக்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேட் பண்ணது வந்து மார்க்கோ ஃபோர்னி. இதோட சர்வீஸ் சென்டர் எல்லாம் ரொம்ப கம்மி. ஹாய் ஹலோ, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து MV அகஸ்டா Brutale RR 800cc அந்த வேரியன்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மிட் ரேஞ்ச் நேக்கட் சூப்பர் பைக். அண்ட் இது மட்டும் கிடையாது, அகஸ்டால வர எல்லா பைக்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்பேரிங் டு இப்போ 600cc ஒரு 800cc 1000cc அந்த பைக்ஸ் எடுத்துட்டு வேற பிராண்ட்ஸ்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பவே பவர் ஃபிகர்ஸ் பார்த்தாலே தெரியும். இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். அண்ட் இந்த 800cc சேம் அகஸ்டா கிட்ட டிராக்ஸ்டர்னு ஒரு மாடல் இருக்கு. அண்ட் அது வந்து வேற ஒரு கைண்ட். 1 or 2 year பிஃபோர் வந்து நான் இந்த ஷோரூம் வாக் அரவுண்ட் பண்ணியிருந்த டைமில் லுக்காட்டி ஷோரூமில் நான் ஒரு மாடல் பார்த்தேன் அகஸ்டாவோட Brutale. அண்ட் அது வந்து Brutale 1000. அது அந்த வீடியோ வந்து சேனல் ஆல்ரெடி இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்க, நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அண்ட் இந்த Brutale சீரிஸ்ல பார்த்தோம்னா மொத்தம் 5 பைக்ஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Brutale R, அண்ட் நெக்ஸ்ட் வந்து Brutale RR, அண்ட் தேர்ட் ஒன் வந்து 1000 RS, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து 1000 RR, அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து 1000 RR SN ஒன்று. அண்ட் லாஸ்ட்ல வர 3 மாடல்ஸுமே 1000cc பைக்ஸ். அண்ட் லாஸ்ட்ல வர்ற அந்த SN வந்து லிமிடெட் எடிஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அந்த செகண்ட்ல வந்த RR. அண்ட் இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா 798cc அண்ட் 3 cylinder engine with 140 bhp and 87 Nm of torque. அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இப்படி பார்க்கும்போது இந்த சீட்டிங் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த டிசைனே வேற மாதிரி இருக்கு, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து டிசைன் பண்ண மாதிரி. என்ன நினைச்சு டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஓ நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. டிரைவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு தோணுது, பட் பில்லியனுக்கு தான் ரொம்ப டவுட், பார்த்தாலே தெரியுது சீட் ரொம்ப சின்னதாக இருக்கு. கிராப் ரயில் வந்து இதுதான் இந்த சைடில் இருக்குல்ல. அண்ட் இதில் ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே ஒரு ஸ்பிளிட் யூனிட் மாதிரி 4 செக்ஷன் வருது, 1 2 3 4 அந்த இது. அண்ட் MV பேட்ஜிங் வந்து மேலே இருக்குது. இது எல்லாமே LED தான். அண்ட் இதில் ரவுண்டாக வருது இல்லை, இது வந்து DRL, அதாவது வண்டி ஆன் பண்ணும் போதே அது எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த உள்ளே வர்றது லைட்ஸு. அந்த ஸ்பிளிட் யூனிட் வருதுல்ல, அதுலேயே ஒரு ரெட் கலர் லைன் கரெக்டாக போட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ரெட் கலர் லைன் வந்து இப்போ இந்த ஹெட்லைட் இதில் மட்டும் தான் வரும், பாக்கி பைக் கலர் ஃபுல்லாகவே வேறு பிளாக் அண்ட் கிரே தான். அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் ரொம்ப நல்லா இருக்குது, ஷைனிங்காக. அண்ட் இதெல்லாமே ஒரு மேட் பிளாக், ஒரு நார்மல் இதில் தான் இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் சேம் மேலே ஸ்பெக்ஷியில் காட்டினால அந்த இதுதான். அண்ட் பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஓடுது. அண்ட் இது வந்து பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது, கோல்டு கிடையாது. அண்ட் இதுவும் ஒரு சில்வர் இதில் இருக்குது. பிரெல்லி டயர்ஸ், பிரெல்லி டயப்ளோ ரோஸோ. அண்ட் அதோட சைஸ் நான் பேப்பரில் காட்டினேன்ல, இதில் வந்து மறைஞ்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து ABSோட ஸ்டிக்கர் இருக்குது. ஆல்சோ இங்கே வந்து இந்த டிசைனிங் நல்லா இருக்குது. இந்த மட்கார்டு இது வந்து 2 யூனிட்டு, ஒன்று வந்து பின்னாடி இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ போட்டிருக்குல்ல. அண்ட் முன்னாடி ஒரு க்ளோசி வந்து செப்பரேட்டு, இது வந்து வேறு செப்பரேட். அண்ட் இங்கே வந்து டிப்பிக்கல் ஒரு இட்டாலியன் ஃப்ளாக். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் சைடில் செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் அது வந்து மிரரில் இன்டிகிரேட்டட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் இதுலேயும் 2 ரேடியேட்டர்ஸ் வருது, பட் இதுக்கு கிரில் எதுவும் வரல, அதாவது கவர் மாதிரி ரெண்டும் ஓப்பன் இதில் தான் இருக்குது. ஃபுல் பிளாக் இதுதான், சில்வர் கிடையாது. அப்படி இந்த சைடில் பார்த்தோன்னா அதோட பைப்ஸ், இந்த ரேடியேட்டர் பைப் வந்து வெளியே வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இருக்குது பார்க்குறதுக்கு. அவுட்லைட் பைப்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த கிளிப் வந்து இங்கே வரும், இதை ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த கவரிங்க. அண்ட் இந்த இன்ஜினில் வந்து இந்த டாப் கேஸ் வருது இல்லை, அது வந்து ரெட் கலரில் இருக்குது, ஓப்பனாக இருக்குது இந்த ஒயரிங் இதெல்லாம். இந்த இது வந்து மேட் பண்ணது வந்து மார்க்கோ ஃபோர்னி. எல்லாமே ஹேண்ட்மேடு, அகஸ்டாவில் வர்றது. அதனால் அவங்க நெய்ம் பேட்ஜ் வந்து இன்ஜினில் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து அகஸ்டாவோட பேட்ஜிங் இருக்குது. அந்த ஃபியூஸ் இது வந்து இங்கே இந்த ரப்பர் போட்டு இதிலே வச்சிருக்கு. அண்ட் இதில் சேசிஸ் வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரண்டில் வர்ற இது. அண்ட் மிடில் வர்றது வந்து பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக்காக இருக்குது, பட் அது வந்து ஒரு அந்த மெட்டீரியல் தான். அண்ட் பின்னாடி வர்ற இது வந்து இந்த சீட்டுக்கு உள்ளே வரும், பட் ஆக்சுவலாக தெரியாது, உள்ள ஹிடனாக இருக்குது. இந்த ஃபுட் பெக்ஸ் ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது வித் MV பேட்ஜிங்கோட. அண்ட் இந்த பிரேக் லிவர்ஸ் வந்து இந்த ரப்பர் இது போட்டு நல்லா வச்சுருக்காங்க. அது நார்மலி பயங்கர இதாக இருக்குது, டைட்டாக. அண்ட் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ண வேண்டிய கேப் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பிரேக் ஆயில். அண்ட் பின்னாடி வர்ற ஃபுட் பெக்ஸ் வந்து அதுவும் ஒரு பிளாக் கலரில் MV பேட்ஜிங்கோட இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து ஒரு சைடில் இருந்து ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்குது, அது வந்து மெட்டல் தான். எக்ஸாஸ்ட் வந்து எந்த கலரில் இருக்குன்னா ஒரு ப்ரௌன்ஸ் கலரில் சூப்பராக இருக்குது, சைடில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே சைடில் இருந்து பார்க்கும்போது ஒன்று வித்தியாசமாக தெரியும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் வந்து ஒரு ஓட்டை தெரியுது இல்லை, ரைட்டர் சீட்டு கீழே வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். டிசைனைஸ் இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சைடில் வர இந்த செக்ஷன் இருக்குல்ல, இது வந்து க்ளாசி பிளாக்ல இருக்குது. கீழே பார்த்தோன்னா ஒரு கிரே கலர், மேலே ஒன்று கீழே ஒன்று, எல்லாம் வேறு வேறு கலரில் இருக்குது. அண்ட் இது வந்து
வேற ஒரு மெட்டீரியல் நல்லா இருக்குது. அந்த ஃப்ரேம் நான் சொன்னேன்ல இந்த இது. அப்படியே இங்கே பின்னாடி பார்த்தோம்னா இதில் வந்து பிளாக் கலர் இது அண்ட் டெய்ல் லைட் வந்து எல்இடி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டிகிரேட்டட் கிடையாது. அது வந்து செப்பரேட்டாக இதில் ஒரு நார்மல் யூனிட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து இண்டிகேட்டர் பின்னாடி இந்த சின்ன கவர் வருது அண்ட் நம்பர் பிளேட்ஸ் வைக்க வேண்டிய இடம் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ரிஃப்ளெக்டர் இதில் இருக்குது. அண்ட் இது ரியரில் வர இந்த அலாய்ஸ் வந்து சிங்கிள் சைடு இது. டிஸ்க் இதெல்லாம் அந்த சைடில் அது வரும். யூஸ்வலி அகஸ்டால எல்லாம் பார்க்குற மாதிரி தான். அண்ட் இதில் வந்து இந்திய அகஸ்டா ஒரு பேட்சிங் இருக்குது. அண்ட் இந்த ஒயிட் கலர் லைன்ஸ் இந்த டிசைன் இருக்குது. அண்ட் இதுவும் பெரலி ரோசோ 3 தான் இந்த டயர் இது. அண்ட் இந்த டயர் சைஸ் வந்து 180/55. அது உள்ள ஹெட்னா இருக்குது. எஸ் அவ்வளோதான். அண்ட் அப்படி இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த ஆர்ஆர் ப்ரூட்டாலுங்கிற பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ நைஸ் பக்கா. தென் அப்படி இந்த ரியர் சீட் பக்கத்தில் வந்து இந்த ப்ரூட்டாலுங்கிற பேட்ஜிங் இருக்குது. அண்ட் சீட் வந்து எப்படி இருக்குன்னா அந்த டாட்டட் ஃபினிஷ் இந்த எம்வி லோகத்தில் இருக்குது. ரெண்டும் ஸ்பிளிட் இது. எல்லாம் செப்பரேட் யூனிட் இது ரெண்டுமே. எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டிசைனில் இருக்குது. அண்ட் இதில் டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட்ல வர இந்த ரைடர் சீட் வந்து இவ்வளோதான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இருக்குது. அண்ட் பின்னாடி இருந்த பில்லியன் சீட் வந்து சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு சைடில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த சீட் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி. அண்ட் இந்த சைடில் வந்தோம்னா நம்ம மட்கார்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்குல்ல இது வந்து உள்ள இந்த சேசஸ் இருக்குல்ல அதுக்கு உள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கு. லைக் இந்த சென்டர் இதுல இருந்து அங்கிருந்து தான் கனெக்ஷனே வருது. லைக் ஒரு சின்ன ஒரு பீஸ் இது. வேற எங்கேயும் டச்சிங் கிடையாது. ஃபுல் ஏரில் தான் இருக்குது. அது அப்படியே வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக இங்கே உள்ளே போகுது. டிசைனை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தா. டயர் ப்ரெஷர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வேற ஒரு ஸ்டிக்கர் இங்கே ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த செயின் ஃபினிஷிங் எல்லாமே ஒரு நார்மல் சில்வர் இதில் தான் இருக்குது. அண்ட் இந்த செயின் டைட்னிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அலாய்ஸில் சேம் அந்த சைடில் பார்த்த மாதிரி இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிப்ஸ் அதெல்லாம் இருக்குது. அகஸ்டாவோட பேட்ஜிங் இங்கே இருக்குது. அண்ட் மட்கார்ட் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபுட் பை டைமஸ் அந்த சைடில் பார்த்த மாதிரி தான். அண்ட் ஃபுல் பிளாக் ஃபினிஷ். கியர் லிவர் அதே மாதிரி தான் அந்த சைடில் இருந்தது. சைட் ஸ்டாண்ட் அதுலேயே ஒரு எம்வி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் பிளாக் கலர். அண்ட் இதுவும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த யூனிட் இருக்குல்ல இது யூஸ்வலி இந்த இடத்துல வராது. சீட்டு கடியில் அந்த மாதிரி தான் வரும். பட் ஆக்சுவலி எதுவுமே வைக்க முடியாது. அதனால தான் இது சைடில் இந்த மாதிரி வருது. அண்ட் இந்த இடத்துல வந்து அகஸ்டானுங்கிற பேட்ஜிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் இன்ஜின் டாப் கேஸ் ரெட்னு சொன்னால இதில் நல்லா விசிபிளாக தெரியுது. அண்ட் ஒயரிங் எல்லாமே இதில் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன கேசிங் எல்லாம் கொடுத்து இந்த மேக்ஸிமம் எக்ஸ்போஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எதுவும் கிடையாது. அண்ட் இந்த சைட்லேயும் ஒரு மெட்டல் பிளேட் வருது. லைக் அந்த சைடில் வந்த மாதிரி. பட் இது வந்து மேலே மட்டும் ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து எதுவும் பண்ணல. அது ஒரு சின்ன ஒரு ஷேக்கிங்கில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஆங்கிளில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒயர் காம்பனன்ஸாக இருக்குது. இங்கே கொஞ்சம் போகுது. அண்ட் இன்ஜின் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் தான் போகுது. இங்கே அண்ட் அதே மாதிரி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான். அண்ட் மேலே இந்த டேங்க் சைட்லையும் ஆர்ஆர் ப்ரூட்டாலே பேட்ஜிங் இருக்குது. சேம் அந்த சைடில் பார்த்த மாதிரி தான். அகஸ்டாவோட ஒரு அஃபிஷியல் கலர் இதுதான். ஒரு டார்க் ப்ளூ லைட் ப்ளூ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த மிரர்ஸ் வந்து ஒரு நார்மல் டிசைனில் தான் இருக்குது. இது வந்து ரப்பர் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். லைக் ரப்பர் கவர் அது போட்டிருக்க மாதிரி. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சிங்கிள் மெட்டல் பீஸ் தான். பட் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. அண்ட் இந்த ஹேண்ட் கிரிப் வந்து அகஸ்டாவோட தான். பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது. நல்லா இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் லிவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோட இது வந்து இங்கே உள்ள இங்கே இருக்கும் அதோட இது. பட் இப்போதைக்கு இது டைட்டாக தான் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் இந்த பிரேக் லிவர்ஸ் பார்த்தோம்னா அதுவும் லுக் வைஸ் நார்மல் தான். அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்கு. அண்ட் சுவிட்ச் கியர்ஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து அந்த ஹெட்லைட்டோட இது வந்து ஹை பீம் அண்ட் மிடில் இருக்கிறது வந்து லோ பீம். கீழே வந்தால் பாஸ் அந்த இது. அண்ட் இந்த சுவிட்ச் வந்து கன்சோலில் கோ த்ரூ பண்ண வேண்டியது. இது ஆன் பண்ணால் தான் காட்டி தர முடியும். அண்ட் இது வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இது வந்து ஹார்ன். வேற பயங்கரமான சுவிட்சஸ் எதுவும் கிடையாது. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோடது. அண்ட் இது வந்து லான்ச் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து கீழ் சுவிட்ச் அந்த இது ஆன் பண்ண வேண்டியது. அது அண்ட் இங்கேயும் ஒரு சுவிட்ச் இருக்குது. அது வந்து ஏன்னு ஒரு ஐக்கான் போட்டிருக்கு. அண்ட் சென்டரில் இங்கே பார்த்தோம்னா ஸ்டியரிங் டேம்பிங் அந்த சிஸ்டம் தான் இதில் இருக்குது. அண்ட் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இது இருக்குது. சாஃப்ட் ஹார்டுன்னு இருக்குல்ல இதை பிடிச்சி நம்ம திருப்பினா போதும். அண்ட் சுவிட்ச் போட வேண்டியது வந்து இதில் தான் சென்டரில் இருக்குது. லைக் இந்த இடத்துல இல்லைனா யூஸ்வலி ரைட் சைடில் அந்த மாதிரி தள்ளி வரும். அண்ட் நார்மல் மேனுவல் கீ போடுறது. அண்ட் எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான். ஒரு சில்வர் கிரே. இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் தான். பட் பெயிண்டிங் தான் டிஃப்ரெண்டாக வேறு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பிளிட் பீசஸ் மாதிரி இருக்கும். சென்டரில் ஒன்று சைடில் ஒன்று. பட் இது எல்லாமே சிங்கிள் இதுதான். அண்ட் இதில் கன்சோல் பார்த்தோம்னா இந்த பிரைட்னஸில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் யூஸபிளாக இருக்கும். அண்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வர அந்த பெரிய பெசல்ஸ் எல்லாமே இந்த இண்டிகேஷன்ஸ் வரும்ல அது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இது. அண்ட் இதில் வந்து எம்வி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் அது போக இந்த கன்சோலில் வந்து நம்ம எம்வி ரைடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் இந்த கன்சோலை நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு அப்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு மொபைலில் அப்டே பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் அப்டேஷன்ஸ் எல்லாம் வரும்ல அதே மாதிரி தான். அண்ட் என்னோட ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர். நான் நிற்கும் போது இந்த பைக் வந்து லைக் ஹைட் கம்மி தான். இடுப்புக்கு கீழே தான் இருக்குது. அதனால எனக்கு இது ஏறி உட்கார்றதுக்கு இதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு நேக்கட் பைக் தான். பட் சீட்டிங் வந்து இங்கே இருக்குது. ஹேண்டில் வந்து அங்கே அவ்வளோ தள்ளி இருக்குது. ஈவன் என்னோட ஹைட்டுக்கு இது வந்து ஒரு சின்னதாக பெண்டாக இருக்கும். லைக் எந்த மாதிரினா இந்த CBR 250 இருப்போம்ல அந்த மாதிரி வருது. இப்போ ஈவன் ஷார்ட்டான ஒரு பர்சன் அந்த பைக் ரைட் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு வந்து இது நேக்கட் பைக்
பைக் மாதிரி இருக்காது. கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுல் ஃபேட் பைக்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கூட பெண்ட் ஆகி போற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 800cc செக்மெண்ட்ல வேற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காவசாகில C800 இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பைக்கோட பிரைஸும் அதோட பிரைஸும் இல்ல வேற பிராண்ட்ல வர பிரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே இது வந்து அதிகம் ரோட்ஸ்ல பார்க்க முடியாது, ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். ப்ளஸ் அதே போக இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் இந்த அகஸ்டாவோடது. அதே மாதிரி இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல அகஸ்டாவோடது, அது வந்து இப்போ இங்க பஹ்ரைன்ல மட்டும் இல்லை, ஈவன் இப்போ இந்தியாவில் எடுத்து பார்த்தா கூட இதோட சர்வீஸ் சென்டர் எல்லாம் ரொம்ப கம்மி. அதுவும் நான் இப்போ ரீசெண்டாக வெப்சைட்ல பார்த்தப்போ இந்தியாவில் வந்து இதுக்கு ஷோரூம் எதுவுமே காட்டல. அதுவும் ஒரு காரணம் தான், இவ்வளோ விலை கொடுத்து இந்த பைக்கும் வாங்க வேண்டியது இருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஸ்பேர்ஸ் அந்த இதை சர்வீஸ் பண்றது இது எல்லாமே ஒரு பெரிய இதாக இருக்கு. அந்த புருட்டாலேயோட ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 7300 பஹ்ரைன் தினா. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நான் ப்ளே பண்றேன், மறக்காம இயர்ஃபோன் போட்டு லிசன் பண்ணுங்க. அண்ட் இந்த பைக்குக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது அகஸ்டா வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அண்ட் இவ்வளவுதான். அண்ட் இந்த வாக் அரவுண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜஸ் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் see you in the next video. Bye.